வணக்கம். பகவத்கீதை மாதிரி நூல்கள்ல இருக்கிற ஞானம் அது காலத்தால் அழியாததுன்னு சொல்றோம். ஆமா. ஆனா அந்த ஞானத்தோட உண்மையான தாக்கம் இல்ல சக்தி அதை யாரு எப்படி கேக்குறாங்கங்கறத பொறுத்தது. சரிதானே? நிச்சயமா. இதுதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம். இதுக்காக நாம ஒரு கட்டுரையும் பார்க்கறோம் இல்லையா? Wisdom lies in the receiver, not the giver அப்படின்னு. ஆமாம். அந்த கட்டுரையில ஒரு முக்கியமான கோணம் இருக்கு. அதாவது அறிவுரையோ ஞானமோ அது கொடுக்கறவங்கள விட அதை வாங்கிக்கிற நம்மளோட மனநிலை, நம்ம தயார் நிலை எவ்வளவு முக்கியம்னு அதை சொல்லுது. புரியுது. அப்ப நம்ம நோக்கம், இந்த ஞானம் எப்படி வேலை செய்யுது, அதுல நம்ம பங்கு என்ன, குறிப்பா நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு இதை எப்படி எடுத்துக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். முதல்ல கீதை பத்தி ஒரு சின்ன இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மகாபாரத போர் நடக்கிறப்போ அர்ஜுனன் குழம்பி நிக்கிறான். அப்ப கிருஷ்ணர் சொல்ற ஒரு உரையாடல், ஒரு 700 ஸ்லோகங்கள். இதுல தர்மம், நம்ம கடமை, வாழ்க்கை நெறி, கர்மம். ஆமா, கர்மம், பக்தி, அதாவது கடவுள் மேல அன்பு, சரணாகதி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, இதே கீதைய 2 பேர் கேட்டாங்க. ஆனா 2 பேருக்கும் கிடைச்ச பலன் வேற வேற. முதல்ல அர்ஜுனன். ஆமா, போர் ஆரம்பிக்கிற நேரம் எதிர்த்தாப்புல நிக்கிறதெல்லாம் சொந்தக்காரங்க, குருமார்கள். அவன் மனசு உடைஞ்சு போயிடுறான். போரிடவா வேண்டாமான்னு பயங்கர குழப்பம். பெரிய குழப்பம். ஆனா அர்ஜுனனோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவனுக்கிட்ட ஒரு தேடல் இருந்துச்சு. தான் அகங்காரத்தை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு உண்மையிலேயே வழி கேக்குறான். ஆமா, கிருஷ்ணர்கிட்ட தன்னோட சந்தேகங்கள் எல்லாம் கேக்குறான். அதனாலதான் கடைசியில என்ன சொல்றான்? கீதை 1873ல, என் மயக்கம் நீங்கிடுச்சு, நீங்க சொல்றபடி செய்வேன் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வர்றான். குழப்பத்திலிருந்து ஒரு செயலுக்கு வர்றான். அப்போ அவனோட அந்த திறந்த மனசு ஏத்துக்கிற பக்குவம் தான் காரணம். சரியா சொன்னீங்க. அந்த தயார் நிலை. ஆனா இதுக்கு நேர்மாறா திருதராஷ்டிரன். ஆமா, கௌரவர்களோட அப்பா, அவனும் கேட்டானே கீதைய. கேட்டான். ஆனா நேரடியா இல்ல, சஞ்சயின் மூலமா கேட்டான். இங்கதான் அந்த கட்டுரை சொல்ற விஷயம் வருது. அவனோட பிரச்சனை என்ன? பிள்ளை பாசம். அதேதான், கண்மூடித்தனமான பாசம், குருட்டு பாசம்னு சொல்லலாம். கிருஷ்ணரோட ஒவ்வொரு வார்த்தையும் இது தான் மகன்களுக்கு சாதகமா பாதகமாகிற தராசுல தான் வச்சு பாக்குறான். ஓஹோ, அப்போ ஞானத்தை ஞானமா பார்க்காம தனக்கு ஏத்த மாதிரி வளைக்க பாக்குறான். நிச்சயமா. அவனோட உள்நோக்கமே வேற. உண்மைய தேடல, தன்னோட செயல்களுக்கு நியாயம் கற்பிக்க தான் பாக்குறான். அப்போ அவனோட மனசு எப்படி சொல்றது, பேராசை, பிடிவாதம் இதனால மூடப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு திற மாதிரி. அதனால அதே ஞானம், கிருஷ்ணரோட அதே வார்த்தைகள் அவனுக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல. போர் முடிஞ்ச பிறகு கூட கிருஷ்ணரை குறை சொல்றான். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே அறிவுரை, ஆனா கேக்குறவங்கள பொறுத்து இவ்வளவு வித்தியாசம். ஏன் இப்படி? இதுக்கு அந்த கட்டுரை சில காரணங்கள் சொல்லுது. முதல்ல நோக்கம். அர்ஜுனன் தன் தேடலை தேடினான். திருதராஷ்டிரன் தன் செயல்களுக்கு நியாயத்தை தேடினான். சரி. ரெண்டாவது மனத்திறப்பு. அர்ஜுனன் தன் நான்ங்கிற அகந்தைய கொஞ்சம் விட்டு கொடுத்தான். திருதராஷ்டிரன் அதை இறுக்கமா புடிச்சுக்கிட்டான். அப்புறம் சார்பு நிலை. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு? ஆமா, அர்ஜுனன் தர்மத்துக்கு கடமைக்கு நின்னான். திருதராஷ்டிரன் பாசத்துக்கு அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இதுக்கு ஒரு நல்ல ஓம கூட சொன்னாங்க இல்லையா? ஆமா, ஞானம்ங்கிறது விதை மாதிரி. நல்ல விளையணும்னா நல்ல நிலம் வேணும். அந்த நிலம்தான் நம்ம மனசு. ஓகே. அர்ஜுனனோட பணிவு தேடல் அவனை நல்ல வளமான நிலமாக்குச்சு. திருதராஷ்டிரனோட கர்வம் பாசம் அவனை ஒரு தரிசு நிலமா மாத்திருச்சு. ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ ஞானம்ங்கிறது சும்மா கொடுத்தா வாங்கிக்கிற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. கொடுக்கறவரு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாங்கிக்கிற நம்ம மனசும் தயாரா இருக்கணும். இது ஒரு கூட்டு முயற்சி மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. கொடுக்கறவரோட கருணை, வாங்கிக்கிறவரோட தகுதி ரெண்டும் சேரணும். கீதையிலே சொல்ற மாதிரி நம்ம மனசை வச்சுதான் நாம உயரணுமே தவிர நம்மள நாமே தாழ்த்திக்க கூடாது. மனம்தான் நமக்கு நண்பனும் எதிரியும். ஆமா, நம்ம மனசுதான் எல்லாம். நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் எல்லாம் அமையும். இப்போ இருக்கிற காலத்துல நமக்கு தகவல் வெள்ளமே வருது. எங்கு பார்த்தாலும் அறிவுரை, செய்தி. இப்படி இருக்கும்போது நாம எப்படி ஒரு நல்ல பெறுநரா, ஞானத்தை சரியா உள்வாங்கிக்கிறவரா மாற முடியும்? நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கு இது எப்படி உதவும்? நல்ல கேள்வி. இதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல்ல திறந்த மனப்பான்மை, ஓப்பன்னஸ். புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா அது நம்ம பழைய நம்பிக்கைக்கு முரணா இருந்தாலும் உடனே இது சரியில்லைன்னு தள்ளிடாம இதுல என்ன இருக்குன்னு பாக்குற ஒரு முயற்சி வேணும். ஆமா, அந்த தற்காப்பு உணர்வு இல்லாம. கரெக்ட். ரெண்டாவது, நம்மளோட சார்புகளை
பயஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அத ஒத்துக்கணும். நம்ம பயம், நம்ம ஆசை, நம்ம பற்றுதல் இதெல்லாம் நம்ம பார்வையை எப்படி மாத்துதுன்னு கொஞ்சம் நேர்மையா பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். மூணாவதா, நீங்க சொன்ன மாதிரி வெறும் ஆறுதலையோ சௌகரியத்தையோ தேடாம, ஆமா, எது நம்ம வளர்ச்சிக்கு உதவுமோ, எது உண்மையோ அதை தேடணும். அர்ஜுனன் மாதிரி. சில சமயம் உண்மை கஷ்டமா இருக்கலாம், அசௌகரியமா இருக்கலாம். ஆனா அந்த அசௌகரியத்தை தாண்டி போறதுதான் உண்மையான வளர்ச்சி. அதுதான் ஆன்மீக முன்னேற்றம். தெளிவு அங்கதான் கிடைக்கும். நிச்சயமா. வாழ்க்கையில வர்ற அனுபவங்களா இருக்கட்டும், மத்தவங்க சொல்ற நல்ல விஷயங்களா இருக்கட்டும், இந்த மனநிலையோட நாம அதை அணுகணும்னா அதுவே ஒரு பெரிய ஆன்மீக சாதனை. ரொம்ப அருமை. அப்போ சுருக்கமா சொன்னா, எந்த ஒரு அறிவுரையோட ஞானத்தோட உண்மையான சக்தி அது எப்படி சொல்லப்படுதுங்கிறது மட்டும் சார்ந்தது இல்ல. இல்லவே இல்ல. அதை கேட்கிற நாம எந்த அளவுக்கு மனசு திறந்து பணிவோட உண்மையை ஏத்துக்க தயாரா இருக்கோங்கிறத பொறுத்தது. மிகச்சரியா சொன்னீங்க. அதனால நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சவால் வரும்போது, இல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்போது, ஒரு நிமிஷம் நின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் அர்ஜுனனா இல்ல திருத்தராஷ்டிரனா? ஆமா, நான் மாறத் தயாரா இருக்கிற அர்ஜுனனா, இல்ல என் பிடிவாதத்துல என் மாயையில சிக்கி இருக்கிற திருத்தராஷ்டிரனா? இந்த கேள்விக்கான பதில் நம்ம பயணத்தையே மாத்தலாம். நிச்சயமா அத நீங்க தான் தீர்மானிக்கணும். அருமையான சிந்தனை. இத பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. நன்றி.